அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எடுத்துக்காட்டு 10.7 5th சம் y = x e⁻x log x பொறுத்து வகைக்கெழுவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ நம்ம y = x e⁻x log x அப்படி நம்ம கொண்டு வரோம். இதுக்கு முதல்ல ஒரு ஃபார்முலா நம்மகிட்ட பார்க்கணுமா. y = UVW. இதை நம்ம எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்னா, வகைக்கெழுனா தமிழில் வகைக்கெழு, இங்கிலீஷில் டிஃப்ரென்சியேட்டு சொல்கிறோம். இப்போ பாருங்கம்மா, y dy/dx = uv dw/dx ப்ளஸ் u dv/dx w ப்ளஸ் du/dx bw. புரிஞ்சுதாம்மா? இதுதான் ஃபார்முலா. அப்போ இதை y டேஸை uv or w டேஸ் ப்ளஸ் uv டேஸ் w ப்ளஸ் u டேஸ் vw அப்படி சொல்கிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. y = UVW. டபிள்யூனா ஃபஸ்ட்டு டபிள்யூவை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்து வியை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த யூவும் டபிள்யூவும் அப்படியே சும்மா தான் இருக்கும். அடுத்து யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வியூ டபிள்யூ சும்மா தான் இருக்கும். ஓகேம்மா? அதை தான் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். y டேஸ் = ஃபஸ்ட்டு w டேஸை வகைப்படுத்தணும், ரெண்டாவது v டேஸ், மூணாவது u டேஸ். ஃபஸ்ட்டு w டேஸை வகைப்படுத்த வச்சுமே யூவும் வியும் சும்மா தான் இருக்கும். ஓகேவா? v டேஸை மட்டும் வகைப்படுத்துங்க, யூவும் w சும்மா இருக்கும். u டேஸை வகைப்படுத்த வச்சுமே வியும் w சும்மா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கம்மா, y = x e⁻x log x. அப்போ என்ன செய்யணும்? dy/dx = இதை u வைங்க, இதை v வைங்க, இது w வைங்க. அப்போது u என்னது? இங்கே பார்த்தோம்னா u என்னது? x, v என்னது? e⁻x d of log x by dx. ஓகேவாம்மா? ப்ளஸ் தென் x இன்று d of dx e⁻x இன்று log x ப்ளஸ் என்ன செய்யணும் பாருங்கம்மா. அடுத்து d of dx அது x. ஓகேவா? ப்ளஸ் e⁻x log x. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x e⁻x log xக்கு 1/x ப்ளஸ். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு x e⁻x டிஃப்ரென்ஷியேட் என்னது? e⁻x log x ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிச்சுமே 1, இது x பவர் 1 இன்று x பவர் 1 - 1 இன்று e⁻x இன்று log x. அம்மா, இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. y = x பவர் n dy/dxனா என்னது? n இன்று x பவர் n - 1. அந்த ஃபார்முலா பாருங்கள். x பவர் 1னா 1 இன்று x பவர் 1 - 1, x பவர் 1 - 1னா x பவர் 0, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவாம்மா? அப்புறம் இன்னும் ஃபார்முலாஸ் பாருங்கம்மா. y = e⁻xனா dy/dx என்னவாக இருக்கும்? e⁻x தான். ஓகேவாம்மா? இன்னொரு ஃபார்முலா y = log xனா dy/dx என்னவாக இருக்கும்? 1/xஆக இருக்கும். ஓகேவாம்மா? புரிஞ்சுக்குமா? தட் இஸ் ஈக்குவல் டு x கேன்சல் ஆகிடும். அப்போ e⁻x ப்ளஸ் x e⁻x log x ப்ளஸ் x பாருங்கள். x பவர் 1 - 1, x பவர் 0, x பவர் 0னா 1, e⁻x log x. இதில் எல்லாத்துமே e⁻x காமனாக இருக்கா? அப்போ e⁻x எடுத்துக்கிடுவோம். 1 ப்ளஸ் x log x ப்ளஸ் log x. ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? இந்த சம் உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டாமா? 5th சம் y = x e⁻x log x. எக்ஸை பொறுத்து வகைக்கெழுவை காண்க. y = x e⁻x log x. இதுக்கு நம்ம ஃபார்முலா இருக்கலாமா? இந்த ஃபார்முலாவை நாங்கள் இப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம். எப்படி? y யூவும் v ஃபஸ்ட்டு y = UVW.
dy by dx. uவும் vயும் சும்மா இருக்கட்டும். dw by dx பாருங்கள். அப்போ w வந்து என்னது log x by dx. அதுக்கு பாருங்கள் uவும் w பாருங்கள். uனா இங்கே x, wனா இங்கே log x. v வந்து என்னது e power x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்து du by dx. vu log x பாருங்கள். vங்கிறது e power log x. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் e power x. log xக்கு வந்து 1 by x ப்ளஸ் x into e power x log x plus 1 into x power 1 minus 1 into e power x log x. That is 1 x cancel ஆகிடுது. e power x plus x e power x log x plus e power x. இங்கே பாருமா x power 1 minus 1 that is x power 0. x power 0 that is 1. So e power x log x that is equal to e power x. எல்லாத்துலேயுமே e power x common. e power x 1 plus x log x plus log x. ஓகேவாம்மா? இதுதான் இந்த சம்மா. புரிஞ்சுதாம்மா? ஓகேவாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.